நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அரியலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சின்னத்தை வச்சு யாரும் வெற்றி கொள்ள முடியாதுங்க சார். யாரு மக்களுக்கு செய்வாங்களோ செய்யறவங்களுக்கு தாங்க சார் வெற்றி. அவரு என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியலைங்க சார். இனிமே வெளியே வந்து செஞ்சாருன்னா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு சார். புது புது கட்சிகள்லாம் இருக்குது, புது புது சின்னம் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு எடுப்படுவதற்கு சாத்தியம் இல்லை. மக்கள் நீதி மையம் ட்விட்டரில் மட்டும்தான் அரசியல் பண்ணுது. மக்களோட மக்களாக இறங்கி போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இல்லை துண்டு பிரசுரங்களோ பண்ணுவதில்லை. இருந்தாலும் கமலஹாசன் அவர்களுக்கு இது கை கொடுக்குமா என்பது தெரியல. உள்ள சுச்சுவேஷனில் பெரிய கட்சிகள் இப்போ அதிமுக இருக்குன்னா ஆனால் மக்களுக்கு யாருக்கு வந்து நல்லா தெரியும் இந்த கட்சி. இது வந்து இப்போ புதுசாக இருக்கிறதுனால அவங்க வந்து செயல்பாடு பொறுத்து தான் இப்போது மக்களை எல்லாமே சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே மக்கள்கிட்ட அது அவங்க என்ன எப்படி போய் கொண்டு சேர்றாங்களோ அதை பற்றி தான். அவங்க கடந்த தேர்தலையும் அவங்களுக்கு அதே டார்ச் லைட் சின்னம் தான் ஒதுக்கியிருந்தாங்க. இப்பயும் அதே டார்ச் லைட் சின்னம் தான் ஒதுக்கியிருக்காங்க. இதில் வித்தியாசமாக பார்க்கறதுக்கு எதுவும் கிடையாது. இப்படி கட்சி இருக்கிறத பெருசாக இன்னும் இந்த மக்கள்கிட்ட வந்து பெருசாக ரீச் ஆகலை. கட்சி இருக்குது, அவ்வளோதான். மக்கள்கிட்ட அவங்க எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கோ அதுக்கேற்ற போல தான் அவங்களுக்கு அதை பிரதிபலிக்குமா பலிக்காதுன்றது தெரியும். மக்கள் குரல் பகுதிக்காக அரியலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.